ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஹியூமன் ஃபேஸ் ஒர்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த ட்ரேசிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா, நான் இது வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து இந்த வீடியோ எப்படி ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேசிங் எடுத்துட்டோம். அதில் முதல்ல ஜுவல்லரி டைப் உள்ள இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கிட்டேன். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீடிலோடைய பின் சைடில் நம்ம கொஞ்சம் கம்மை டிப் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோனை தொட்டோம் அப்படின்னா ஸ்டோன் ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டோன் அப்படியே எடுத்து நம்ம அந்த கம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம அப்படியே ஸ்டோனை வச்சோம்னா நமக்கு அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அது ஃபிக்ஸ் ஆகி காயிற வரையுமே நீங்கள் அந்த ஸ்டோனை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம ஸ்டோன் வைக்கக்கூடிய இடத்துலலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம ஸ்டோன் உள்ள இடத்துலலாம் அந்த ஸ்டோனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஜுவல்லரி டைப்லாம் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நம்ம அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் நம்ம எடுத்து வச்சு அதுக்கப்புறமா தான் ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? ஏன்னா பாதியில் பண்ணிகிட்ருக்கும் போதே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு பண்ணுறதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். சரிங்களா? அதனால் நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து முதல்லே வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நெத்தி சுட்டி இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துல நான் பீடு ஒர்க்கு தான் பண்ணுறேன். ஓகே? ஸோ இந்த பீடு 3mm பீடு ஆன்டிக். ஓகேங்களா? ஆன்டிக்கில் 3mm பீடு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு பீடு வச்சுட்டு அதை சுற்றி நம்ம ஒரு புட்டாஸ் மாதிரி தான் ரெடி பண்ணுறோம். ஓகேவா? அதை சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அந்த பீடை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவதாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். சரியா? ஸோ அதை சுற்றி நம்ம பீடு வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு எண்டு நாட் போட்டுக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா அதை சுற்றி நான் ஒயிட் கலரில் ஸ்டோன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஸ்டோனை ரவுண்ட் ஷேப்பில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டோன் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா க்ளூ வச்சே ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அதுவும் ட்ரை ஆக விட்டுருங்க. ஏன்னா அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நீங்கள் பக்கத்தாலேயே ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு 4mm பீடு ஒரு சுகர் பீடு வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் நம்ம வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம பண்ணிக்கிறோம். சரிங்களா? பண்ணிவிட்டு எப்போவும் போல் நாட் போட்டுருங்க. எந்த ஒர்க் பண்ணாலும் அதுக்கு ஒரு எண்டு நாட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அப்போ தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு கழண்டு வராமல் இருக்கும். ஓகேவா? ஒரு த்ரெட்டு கட் ஆனாலும் எல்லா ஒர்க்குமே நமக்கு கண்டினியூஸாக கழண்டு வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு நான் திலகம் ஷேப் உள்ள ஒரு பிங்க் கலரில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இந்த ஒர்க்கு எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ நம்ம ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். ஆன்லைன்லேயும் எடுத்துகிட்ருக்கோம், ஆஃப்லைன்லேயும் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையுமே நம்ம கிளாஸ் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் 2 ப்ளவுஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு சப்போஸ் எதனா டவுட் இருந்துச்சுன்னா
ஃபுல் டீட்டெயில் தெரியணும் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து இந்த ஸ்டோனை ஃபுல்லாக வச்சுட்டோம். ஓகேவா? நான் வந்து இந்த சைடில் உள்ள ஒர்க்கெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது அந்த பக்கமாக உள்ள ஒர்க்கெல்லாம் வந்து நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லித்தரேன். ஸோ சுகர் பீடு வந்து எடுத்திருக்கோம். த்ரெட்டு வந்து ஸ்விங் த்ரெட்டு தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நார்மலாக மிஷினுக்கு என்ன த்ரெட்டு ஸ்டிச் பண்ணுறோமோ அதே த்ரெட்டு தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ சுகர் பீடு வந்து நம்ம 2 பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரவுண்ட் ஷேப்னு வரும்போது தான் பிகினராக இருக்கிறவங்க ஒரு பீடாகவே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே சுகர் பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கு பக்கத்தால் 4 பீடு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 4 பீடு இது வந்து ஆன்டிக் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து அந்த லைன் ஃபுல்லாக பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அந்த 3வதாக உள்ள லைன்லேயும் சுகர் பீடு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 2 பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு இதில் எதனா டவுட்டு எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை எதனா டிப்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லைனை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டோமா? அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ஸ்டோன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்மு போட்டு ஒட்டியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டோன்லாம் வந்து இப்போ நல்லாவே ட்ரை ஆகிருக்கும். ஸோ அதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு ஒர்க்கு தான் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம வந்து பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இதில் தான் சொன்னேன் நான், ரவுண்ட் ஷேப்பில் வந்து பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு பீடாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நோஸில் உள்ள அந்த மூக்குத்தி மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோன் வைக்கக்கூடிய இடத்துலலாம் கம்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். கம்மை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ ஸ்டோன் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரியே நீங்கள் வந்து கம்மை வந்து நீடிலுக்கு பின்னாடி டிப் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஸ்டோனை வந்து நம்ம பிடிச்சி அப்படியே எடுத்து வைக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து பண்ணுங்கள். இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கெலாம் வந்து நான் 3 பீடு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கெலாம் வந்து நம்ம சுகர் பீடு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பீடு ஒர்க்லாம் முடிச்சுட்டு எப்போவும் போலவே லாஸ்ட்டாக ஒரு எண்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அந்த திலகம் ஷேப்பு உள்ள அந்த ரவுண்டுக்கு வந்து நான் திலகம் ஷேப்பு ஸ்டோன் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தாவே புரியும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தாவே புரியும். சரிங்களா? ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்புக்கெலாம் நம்ம வந்து சுகர் பீடு 2 பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து பீடு ஒர்க்கை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த திலகம் ஷேப்பு உள்ளதுக்கெலாம் நான் வந்து சுகர் பீடு லைன் தான் கொடுத்துருக்கேன். திலகம் ஷேப்புக்கு எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டோனுக்கு எப்படி எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளாஸில் வரும். ஓகேங்களா? ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போது அட்மிஷன் வந்து போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த திலகம் ஷேப்புக்கு கீழே வந்து நம்ம வந்து நடுவில் ஒரு பீடு வச்சு அதுக்கப்புறமா அதை சுற்றி நம்ம வந்து பீடு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே புட்டாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது இந்த லைனில் உள்ள அந்த லைனில் உள்ளதுக்கெலாம் நம்ம வந்து பீடு ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக கொடுத்துட்டு இதோடைய லுக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜுவல்லரி ஒர்க்கை மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வர்றதில் வந்து நம்ம ஐ ஷேப்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்றோம். சரியா?
வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோம், எந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்கள் வந்து எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். வீடியோ வந்து ஓட்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமலே போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மூக்குத்தி இதுக்கெலாம் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம், அதுக்கப்புறமா அந்த லைனுக்கெலாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து தோடுக்கெலாம் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம், அதை பார்க்கலாம். மேலே ஒரு ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி நான் வந்து சுகர் பீடு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து அந்த பீடு ஒர்க் பண்ணணும் இல்லையா நெத்தி சுட்டிக்கு, ஸோ அதை தான் வந்து அப்படியே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு ஸ்டோன் வச்சு அதை சுற்றி சுகர் பீடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா 4mm பீடும் சுகர் பீடும் வச்சு நம்ம வந்து அதை சுற்றி புட்டாஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து இயரிங்காக பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு அதோடைய கேப்பில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த நெத்தி சுட்டிக்கு நம்ம வச்சோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஐடியாவில் நான் வந்து இந்த ஸ்டோனை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தாவே புரியும் எப்படி பண்ணியிருக்கிறோம், எந்த கான்செப்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த தோடு வந்து இந்த பிங்க் கலர் ஸ்டோனில் நம்ம வந்து இந்த மாதிரி, அதாவது ஸ்டோனுக்கு கேப்பில், ஓகேவா? ஸோ அந்த பீடுக்கு கேப்பில் உள்ள அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஸ்டோன் ஒர்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? இந்த மாதிரியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம எந்த ஜுவல்லரிக்கு எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம அந்த நெக்கில் உள்ள இந்த ஜுவல்லுக்கு வந்து நம்ம 3mm பீடு வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து இது வரையுமே நம்ம வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்கிறோமோ அது வரையுமே வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்கை வந்து பண்ணுறோம். அதுக்கு கீழே உள்ள ஷேப்லலாம் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அந்த கான்செப்ட்லேயே வந்து நீங்கள் பண்ணுங்கள். இந்த இமேஜை தான் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த இமேஜ் வேணாலும் எடுத்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த கீழே உள்ள ஸ்டோனுக்கெலாம் வந்து நான் கம்மு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டோனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பெரிய ஸ்டோனுங்கிறதுனால நம்ம வந்து கையாலேயே எடுத்து வைக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து ஸ்மால் சைஸ் ஸ்டோனை வந்து கையில் எடுக்க முடியாது. அதனால தான் நம்ம நீடில் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து பிக் சைஸுங்கிறதுனால நம்ம கையாலேயே எடுத்து இதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதையும் வந்து ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கம்மை வச்சுட்டு உடனே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோனுடைய ஷேப்லாம் வந்து நகர்ந்துடும். ஓகேவா? அதனால தான் ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுக்க சொல்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதும் நம்ம வந்து சுகர் பீடு ஒர்க்கு தான் அதை சுற்றி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி சுகர் பீடு கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோன்லேருந்து நான் வந்து சுகர் பீடு வந்து பண்ணிட்டேன். 2வது ஸ்டோனில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ 2 சுகர் பீடாக நம்ம வந்து எடுக்கிறோம். அதே மாதிரியே அந்த ஸ்டோனுக்கு மேலே வந்து ஷார்ப்பாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே கீழே கொண்டு வந்து நம்ம வந்து இந்த ரவுண்டில் நம்ம பண்ணணும். ஓகேவா? இந்த டிப்ஸ்லாம் வந்து நமக்கு கிளாஸில் தான் வரும். சரிங்களா? இது வந்து இப்போ எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியாவுக்காக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து அந்த பெரிய செயினுக்கெலாம் நான் வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ரையாக டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம 2 சைடுமே நம்ம வந்து வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ வச்சுட்டு அது ட்ரை ஆகிற டைமில் நான் வந்து இந்த ஸ்டோனுக்கு வந்து சுகர் பீடை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாகவே சுகர் பீடு கொடுத்துட்டோம். அதுக்கு கேப்லலாம் ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த கேப்லலாம் வந்து நான் ஸ்டோன் ஒர்க்கு தான் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மேலே தெரிகிற ஸ்டோனுக்கெலாம் வந்து நான் அதே மாதிரியே புட்டாஸ் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த செயினுக்கெலாம் வந்து நான் சுற்றி சுகர் பீடை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பிங்க் கலரில் ரவுண்ட் ஷேப் உள்ள ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு
4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஜுவல்ஸ் டைப் உள்ளதெல்லாமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.